இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிற வீடியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹவு டு அச்சீவ் திஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா உங்களுடைய செலவுகளை வரவுக்குள்ளே வச்சுக்கணும். அதான் பாயிண்ட் நம்பர் 1. அப்படின்னா நான் இந்த மாதம் 20,000 தான் என் சம்பளம், என்னுடைய எக்ஸ்பென்சஸ் 20,000க்கு கீழே தான் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ தான் இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. வாட் இஸ் பாயிண்ட் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ். சேவிங்ஸுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 5% 10% ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ எனக்கு ஒரு 20,000 எனக்கு சம்பளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் என்னால் சேவ் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, சேவ் பண்ண பணத்தை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும். பாதி பேர் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் பண்ணுவீங்க, இல்லைனா எஸ்பி அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சுருப்பீங்க, இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் போடுவீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ருதியில் போடுவீங்க, இல்லைனா பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போடுவீங்க. எதில் போட்டாலும் தவறே கிடையாது. ஸோ ஹவு டு அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா 3 ஸ்டெப்பு. பாயிண்ட் நம்பர் 1, உங்களுடைய செலவை வரவுக்குள்ளே கீழே வைக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, அந்த அமௌண்ட்டை எடுத்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் உங்களுக்கு வெறும் 4% தான் வரும். ஆனால் அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். இதை பற்றி நிறைய வீடியோவில் பார்க்கலாம். ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்கும். இப்போ ஏஜ் வைஸ் இன்வெஸ்டிங் பார்க்கணும், இல்லைனா நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அதை பற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா பாப்புலர் வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான். தயவு செஞ்சு இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். நன்றி, வணக்கம்.